ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. நல்லார் பழிப்பில் எழில் செம்பவளத்தை நாண நின்ற பொல்லா முகத்தெங்கள் போதகமே புறம் மூன்றெரித்த வில்லான் அளித்த விநாயகனே என்று மெய்மகிழ வல்லார் மனத்தன்றி மாற்றால் இருக்க மலர்த்திருவே. திருப்பாவை 24ஆம் பாசுரம். அன்றி உலகமளந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான், இன்றியாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். திவ்ய தேச வரிசையில் நேற்று நாம் பார்த்தது திருவட்டாறு அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலுங்க. இன்று நாம் பார்க்க போகும் திருத்தலம் ஸ்ரீ வைகுண்டம்ங்க. அருள்மிகு வைகுண்டநாதர் திருக்கோயில். மூலவர் ஸ்ரீ வைகுண்டநாதர், தாயார் வைகுந்த நாயகி சோரநாத நாயகி, உற்சவர் கள்ளபிரான், கோலம் நின்ற திருக்கோலம்ங்க. வாங்க, வைகுண்டத்தோட சிறப்புகளையும் பெருமைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பாண்டிய நாட்டு தலங்கள் 18 இது 3வது திவ்ய தேசம். 108 திவ்ய தேசங்களில் இது 80வது திவ்ய தேசம். நம்மாழ்வார் 2 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார். இத்திருத்தலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பொதுவாக சிவன் கோயில்களில் மட்டுமே நவகிரகங்கள் உள்ளன. பெருமாள் கோயில்களில் நவகிரகங்களுக்கு ஈடாக சக்கரத்தாழ்வாரை தரிசனம் செய்கிறோம். ஆனால் வைண திவ்ய தேசமான மதுரை கூடலழகர் திருக்கோவிலில் நவகிரகங்களின் சன்னதி உள்ளது. அந்த வகையில் பாண்டி நாட்டு நவத்திருப்பதி திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசம் இது. பாண்டி நாட்டு நவகிரக தலங்களில் ஸ்ரீ வைகுண்டம் சூரியன் கிரகத்திற்குரியது. இந்த 9 திவ்ய தேசங்களில் உள்ள பெருமாளே நவகிரகங்களாக கருதப்பட்டு வழிபடப்படுகின்றனர். இங்கு தனியாக நவகிரகம் கிடையாது. பெருமாளே எல்லா அனுகிரகங்களையும் அளிக்கிறார். பாண்டி நாட்டில் உள்ள நவ திருப்பதிகள் வாங்க, ஒரு 9 இருக்கு. சூரியன், சந்திரன், புதன், ராகு, கேது, சனி, சுக்கிரன், செவ்வாய், குரு.
இந்த 9 நவகிரகங்களுக்கும் உரித்தான திவ்ய தேசங்களை பற்றி இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குங்க, அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த நவ திருப்பதிகளையும் ஒரே நாளில் தரிசனம் செய்யலாம். நவகிரகங்களின் வரிசைப்படி தரிசனம் செய்வது முறையாக இருந்தாலும் ஒரே நாளில் தரிசனம் செய்ய கோயில்களின் நடை திறந்திருக்கும் நேரப்படி தரிசனத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ வைகுண்டத்தில் ஆரம்பித்து ஆழ்வார் திருநகரி, திருக்கோளூர், தென் திருப்பேரை, பெருங்குளம், இரட்டை திருப்பதி, திருப்புளியங்குடி, நத்தம் என்ற வரிசையில் தரிசனம் செய்தால் அனைத்து கோயில்களையும் மதியத்திற்குள் தரிசித்து விடலாம். ஸ்ரீ வைகுண்டம் என்ற இத்திவ்ய தேசம் நவகிரகங்களில் சூரியன் கிரகத்திற்குரியது என்பதால் ஜாதகத்தில் சூரியன் நீசமாக இருப்பவர்கள், சூரியன் பலமிழந்து இருப்பவர்கள் இங்கு வந்து வழிபட அத்தோஷங்கள் நீங்குமாங்க. சூரிய பகவானின் அருள் பெற ஆதித்ய இருதயம் தினமும் படிப்பது நல்லது. ராமாயணத்தில் ராம ராவண யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டிருந்த போது ராமரால் ராவணனை கொல்ல முடியாமல் தவித்தார். அப்போது அகத்தியர் அவர் முன்னே தோன்றி ஆதித்ய இருதயத்தை உபதேசித்தார். பிறகு ராமர் போரை தொடர்ந்து செய்து வெற்றி பெற்றார். இக்கோயிலில் ஒருமுறை ஆதித்ய இருதயம் படிக்கலாம் அல்லது கேட்கலாம். ஸ்ரீ வைகுண்டம் கோயில் ராஜகோபுரம் 9 நிலைகளும் 110 அடி உயரமும் கொண்டுள்ளது. மூலவர் வைகுண்டநாதர் சந்திர விமானத்தின் கீழ் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்கிறார். மார்பில் மகாலட்சுமி, கையில் தண்டம் உள்ளது. தலைக்கு மேல் ஆதிசேஷன் குடையாக உள்ளார். சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தன்று காலை உதயத்திலும் மற்றும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று காலை உதயத்திலும் சூரிய ஒளி வைகுண்டநாதர் பாதத்தில் விழும். சூரியன் பெருமாளை தரிசிக்கிறார். இரவில் முழு நிலவும் சுவாமியை நோக்கி ஒளிரும். இத்திருத்தலத்தில் உற்சவர் சோரநாதர், அதாவது கள்ளபிரான், ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி கொடுக்கிறார். 2 தாயார்களுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. நரசிம்மர் சன்னதி, கோதண்டர் சன்னதியும் உள்ளது. ஆதி காலத்தில் நைமி சாரண்யம் என்ற புண்ணிய வனத்தில் மகரிஷிகள், பிரம்மரிஷிகள் போன்ற சிறந்த விற்பன்னர்கள் கூடி புண்ணிய தீர்த்தம், புண்ணிய கஷேத்திரம் பற்றி தங்களுக்குள் செய்திகளை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சூத முனிவர் அங்கு வந்தார். அவரிடம் திருமாலின் சாநித்தியம் கொண்ட தலங்களையும் தீர்த்தங்களையும் கூற வேண்டும் என்று அவர்கள் கேட்டனர். சூத முனிவர் புண்ணிய தீர்த்தமாக தாமிரபரணியையும் திருமால் கஷேத்திரங்களாக நவ திருப்பதிகளையும் கூறி முதல் திருப்பதி வைகுண்டநாதனின் பெருமையை எடுத்துரைத்தாராம். முற்காலத்தில் சோமுகன் என்ற அரக்கன் பிரம்மனிடமிருந்து வேத சாஸ்திரங்களையும் பிரம்மனின் படைப்பு திறமையையும் அபகரித்து சென்றான். அவற்றை திரும்ப பெற பிரம்மன் இந்த திவ்ய தேசத்தில் வந்து நீராடி பெருமாளை நோக்கி தவம் புரிந்தார். பிரம்மன் திருமாலிடம் தான் அரக்கனிடம் இழந்தவற்றை மீட்டு தர வேண்டும் என்று வேண்டினார். பெருமாள் அவற்றை அரக்கனிடமிருந்து பறித்து பிரம்மனிடமே திரும்ப கொடுத்தார். பிரம்மா மறுபடியும் தனக்கு காட்சி கொடுத்து நின்ற திருக்கோலத்தில் இங்கு வைகுண்டநாதனாக காட்சி தர வேண்டும் என்று வேண்டினார். பெருமாளும் அதற்கு சம்மதித்தார். மூல விக்கிரகத்தை பிரம்மனே பிரதிஷ்டை செய்து தன் கமண்டலத்திலேயே நீர் எடுத்து திருமஞ்சனம் செய்து கலசத்தை நதிக்கரையில் பிரதிஷ்டை செய்தார். அதனால் இது கலச தீர்த்தம் எனப்படுகிறது. பெருமாளுக்கு ஏன் இந்த தலத்தில் கள்ளபிரான் பேர் வந்துச்சு தெரியுமா? வாங்க, அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்குங்க. காலதூஷன் என்பவன் ஒரு திருடன். அவன் திருடச் செல்லும் முன்பாக பெருமாளை வழிபட்டு செல்வானாம். திருடிய செல்வத்தில் பாதியை பெருமாளுக்கு காணிக்கையாக கொடுப்பானாம். எப்படி இருக்குங்க பாருங்க. பெருமாளுடையவே இந்த திருடன் ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி வச்சுட்டு இவர் திருடுவாராம், பாதி பணத்தை பெருமாள் உண்டியில் போட்டுருவாராம். பெருமாள் சும்மா இருப்பாரா? பெருமாள் இவன் திருட்டு தொழிலை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்தார். ஒரு நாள் அரண்மனையில் அவன் திருடும்போது அரச காவலரிடம் அவன் ஆட்கள் மாட்டிக்கொண்டனர். காலதூஷனை தேடினர். அவன் உடனே பெருமாளை சரணடைந்தான். தன்னை காக்க வேண்டினான். வேண்டியது திருடனா இருந்தாலும் அவரோட பக்தன்.
பக்தனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் இல்லையா? அவர் என்ன பண்ணார், பெருமாள் காலதுஷ்டன் வேடத்தில் அரண்மனைக்கு சென்றாராம். அங்கு அரசனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவன் தன்னிடம் கொள்ளையடிக்க காரணம் என்ன என்று கேட்டான். பெருமாள் கூறினாராம், அரசன் என்பவன் தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். இங்கு அரசாங்கத்தின் செல்வங்கள் வீணடிக்கப்படுகின்றன. அதை உமக்கு உணர்த்தவே இவ்வாறு திருவிளையாடல்களை நடத்தினேன் என்றார். அரசனும் திருடனும் திருந்தி ஞானம் பெற்றனர். கல்லனை காத்ததின் மூலம் திரு வைகுண்டபதி கள்ளபிரான் எனப்படுகிறார். இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, தவறு செய்தவர்கள் இனி தவறு செய்ய மாட்டேன் என்ற உறுதியுடன் பெருமாளை சரணடைந்தால் அவர்கள் தீய எண்ணங்கள், தீய செயல்கள் ஆகியவற்றில் ஈடுபட மாட்டார்கள். நல்ல வழியில் மட்டுமே நடக்குமாறு அவர்கள் சிந்தனை அமையும். பிரம்மன் பிரதிஷ்டை செய்த விக்கிரகம் காலப்போக்கில் சிதிலமடைந்து பூமியில் புதைந்து விட்டது. இப்பகுதியை ஆண்ட பாண்டிய அரசர்கள் கொற்கை, மணப்படை வீடு ஆகியவற்றை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தனர். அரண்மனை பசுக்கள் இப்பகுதியில் மேய்வது வழக்கம். பசுக்களின் கூட்டத்தில் ஒரு பசு மட்டும் வைகுண்டபதி புதையுண்ட இடத்திற்கு நேர் மேலே உள்ள துவாரத்தில் தினமும் தன் பாலை சொரிந்தது. செய்தி மன்னனுக்கு தெரிந்தது. மன்னன் இங்கு வந்து பூமியை தோண்ட அங்கு ஆதிசேஷன் குடைப்பிடிக்க பெருமாள் சாலகிராம மாலையுடன் காட்சி கொடுத்தார். இதனால் இக்கோயிலில் தினமும் பால் திருமஞ்சனம் நடைபெறுகிறது. தை மாத முதல் நாள் அன்று கள்ளபிரானை 108 போர்வைகளால் போர்த்தி கொடிமரத்தை சுற்றி வந்த பின் பூஜை செய்து ஒவ்வொரு போர்வையாக எடுத்து அலங்காரத்தை கலைப்பார்கள். 108 திவ்ய தேசங்களிலும் உள்ள அனைத்து பெருமாளும் இந்த நாளில் கள்ளபிரானாக பக்தர்களுக்கு காட்சி தருவதாக ஐதீகம். அதனால்தான் 108 போர்வைகள் போர்த்தப்படுகின்றனவா. புலிக்குடி கிடந்து வரகுண மங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை அகம் கழியாதே என்னை ஆழ்வா எனக் அருளி நலிர்ந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்று ஆர்ப்ப பளிங்குநீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்ப நீ காண வாராயே. நம்மாழ்வார் பாடலுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு திருத்தலத்துக்கு போலாங்க. ஓம் நம சிவாய. மண்ணுகத்தில்லை எனத் தொடங்கும் சேந்தனார் அருளி செய்த திருப்பல்லாண்டு பாடல். திருச்சிற்றம்பலம். மண்ணுகத்தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல. மண்ணுகத்தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல. பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க. பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க. அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோ முக்கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இந்த மார்கழி மாதம் தொடங்கி தினமும் நம் பெருமான் ஈசன் கோவில் கொண்டு அருளும் சிவஸ்தலங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் சென்னை திருவான்மியூரில் அமைந்துள்ள பழம்பெரும் சிவ ஆலயமான மருந்தீஸ்வரர் ஆலயத்தினை பற்றி தெரிந்து கொள்வோம். சென்னை கிழக்கு கடற்கரை ஓரமாக அமைந்த இத்தலம் மகாபலிபுரம் செல்லும் பேருந்து சாலையில் உள்ளது. பேருந்து வசதிகளும் உண்டு. இவ்வாலயத்தின் அமைப்பினை
பார்க்கலாம். கிழக்கே உள்ள ராஜகோபுரம் 5 அடுக்குகளினால் ஆனது. மேற்கு கோபுரமும் 5 நிலை கொண்டது. அழகிய சுற்றுமதில், சுதை சிற்பங்கள் நிறைந்தவை. திருநாவுக்கரசர் சம்பந்தரின் சிவிகையை தாங்குவது, ஊர்துவ தாண்டவம், கஜசம்ஹார மூர்த்தி, தில்லை காளி ஆகிய சிற்பங்கள் மனதை ஈர்ப்பவை. கிழக்கு கோபுர வாசலுக்கு வெளியே 16 கால் மண்டபம் உள்ளது. உள்ளே நுழைந்தால் நேரே வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியர் சன்னதியும் அதன் முகப்பில் கமல விநாயகரும் தரிசனம் தருகிறார்கள். மேலே கோபுர வாயிலினுள் துவஜஸ்தம்பம், பலிபீடம், நந்தி மண்டபத்தை கடந்து நேரே போனால் மூலஸ்தானம், பிரகார வலத்தில் அலங்கார மண்டபம், ஸ்தலவிருட்சம் காணப்படுகிறது. இதனடியில்தான் கல்யாண கோலம் காண்பிக்கிறார் ஈஸ்வரன். 18 தூண்கள் கொண்ட வெளிமண்டபம். தூண்களில் தவக்கோலத்தில் காமாட்சி, சரபேஸ்வரர், நரசிம்மர், குபேரன், சடநடசித்தர் என பலரும் சிற்ப வடிவில் உள்ளனர். உள்ளே பிரவேசித்ததும் மற்றொரு மண்டபம் உள்ளது. தெற்கு முகமாய் திரிபுர சுந்தரி அம்மை நின்ற திருக்கோலத்தில் 4 திருக்கரங்களுடன் தனி சன்னதியில் அருள் புரிகின்றாள். அருகில் ஸ்ரீ சக்கரமும் எதிரில் சிம்ம வாகனமும் காணப்படுகிறது. இடது பக்கம் பள்ளியறை. வலம் முடித்தால் தனி பீடத்தில் உற்சவ அம்மன், சுக்கிரவார அம்மன் சன்னதி உள்ளது. வெள்ளிக்கிழமைகளில் உட்பிரகாரத்தில் பவனி வரும் அம்பாள் சன்னதி எதிரில் பலிபீடம், அருகில் அழகிய விமானத்துடன் 4 கால் மண்டபம் ஆகியவை உள்ளன. அடுத்து சற்று தள்ளி இடப்புறம் விக்னேஸ்வரர் சன்னதி 3 மூல திருமேனிகளுடன் விளங்குகின்றது. வலது பக்கம் பெரிய தியாகராஜ சபா மண்டபம் கிழக்கு முகமாக அமைந்துள்ளது. தென்புற வாயில் வழியாக உட்சென்றால் நேரே நடராஜர் தரிசனம் அளிக்கிறார். மாணிக்கவாசகர், சிவகாமி ஆகியோருடன் காட்சியளிக்கிறார். வலம் வருகையில் 63 கணேசர் சன்னதிகளை காணலாம். இச்சன்னதியின் 2 பக்கங்களிலும் நாகலிங்க பிரதிஷ்டை உள்ளது. தொடர்ந்து 4 கஜலட்சுமி, முத்துக்குமார சுவாமி சன்னதிகளை பார்க்கலாம். முத்துக்குமார சுவாமி சன்னதியில் அருணகிரிநாதர் உள்ளார். அருணகிரியார் திருப்புகழ் பாடிய க்ஷேத்திரம் இது. இத்தல தியாகராஜர் விழாக்காலங்களில் இரவில் மட்டுமே உலா வருவார். பௌர்ணமி தோறும் புறப்பாடு உண்டு. மேற்கு பார்த்த சன்னதியில் வன்மீகநாதர் லேசாக வடப்புறம் சாய்ந்துள்ளார். சுவாமிக்கு மேலே விதானம் உள்ளது. முகப்பில் துவாரபாலகர்கள் உண்டு. லிங்கத்துக்கு பால் அபிஷேகம் மட்டுமே நடத்தப்படுகிறது. பஞ்சாமிர்தம் போன்ற மற்ற அபிஷேகங்கள் ஆவுடையாருக்கே செய்யப்படுகின்றன. உட்பிரகாரத்தில் 3 வரிசைகளாக 108 சிவலிங்கங்கள், அடுத்து உடுக்கையும் சூலமும் ஏந்திய காலபைரவர், தொடர்ந்து வலத்தில் கேதாரேஸ்வரர், ராமநாதேஸ்வரர், சுந்தரேஸ்வரர், உண்ணாமுலை அம்பாளுடன் அண்ணாமலைநாதர், ஜம்புகேஸ்வரர் என்று பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம். அடுத்து நின்ற கோலத்தில் கதிரவன் காட்சி கொடுக்கிறார். சூரியன் அர்த்த ஜாமத்தில் ஆராதித்ததால் இங்கே பங்குனி பிரம்மோற்சவ கொடியேற்றம் அர்த்த ஜாமத்தில் நடைபெறுகிறது. 11ஆம் நாள் நடைபெறும் வெள்ளியங்கிரி விமான தரிசனம் சிறப்பானது. கோஷ்ட மூர்த்திகளாக தட்சிணாமூர்த்தி, நர்த்தன விநாயகர், திருமால், திசைமுகன், துர்க்கை ஆகியோரை தரிசிக்கலாம். அருகே தியானத்தில் உள்ள சண்டேஸ்வரர் சன்னதி உள்ளது. கோவிலினுள் வில்வ மரங்கள் அதிகம் காணப்படுகின்றன. தேவாசிரிய திருமுறை மண்டபத்தில் நித்தமும் திருமுறைகள் ஓதப்பட்டு விளக்கம் அளிக்கப்படுகிறது. இக்கோவிலின் ஸ்தல புராணங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஒரு முறை பூமியை சமப்படுத்த தெற்கு நோக்கி அனுப்பப்பட்ட அகஸ்தியர் இங்கும் வந்திருக்கிறார். இத்தலத்தில் வன்னி மரத்தடியில் திருமண கோலம் காட்டி அருளியிருக்கிறார் சிவன். அதோடு மருந்து பொருட்களையும் அவற்றின் பலன்களையும் உபதேசித்திருக்கிறார். அகஸ்தியரின் வியாதியை தீர்த்து மருந்தீஸ்வரர் என பெயர் பெற்றார்.
இதேபோன்று ஒரு சமயம் ராமாயணம் பாடிய வால்மீகி ரிஷி முக்தியடைய தவம் புரிந்தபோது அதை பார்த்த மார்க்கண்டேயர், விரைவில் தவம் பலன் தர தெற்கு நோக்கி செல், எங்கே அசிரீரி யாம் இங்குள்ளோம் என்கிறதோ அவ்விடத்தில் அமர்ந்து தவம் செய், சீக்கிரமாக மோட்சம் கிட்டும் என்று உரைத்தார். வால்மீகிக்கு இவ்வாறு அசிரீரி ஒலித்த ஸ்தலம் இது. வன்னி விருட்சத்து அடியில் வால்மீகிக்கு சுயம்பு லிங்கமாக காட்சி கொடுத்தார் ஈசன். வான்மீகிக்கு அருளிய ஈசன் உறையும் ஸ்தலம் ஆனதால் திருவான்மியூர் ஆயிற்று. அப்பரும் ஞானசம்பந்தரும் வள்ளலாரும் பாதம் பதித்து பாட்டு இயற்றிய க்ஷேத்திரம் இது. பங்குனி மாதம் பௌர்ணமி அன்று வால்மீகி முக்தி அடைந்தார். இப்போதும் பங்குனி பெருவிழா 10ஆம் நாளில் வால்மீகிக்கு நடன காட்சி காண்பித்த ஐதீக விழா கொண்டாடப்படுகிறது. வேதங்கள் வழிபட்ட ஸ்தலம். தேவர்களும் சூரியனும் பிருங்கி மகர்ஷியும் பூஜித்து பேறு பெற்ற பதி. கச்யப முனிவரின் சாபத்தால் பூமியில் பிறந்திருந்த காமதேனு தினமும் அமுதேச லிங்கத்துக்கு பால் சொரிந்து வணங்கி சாபம் நீங்க பெற்ற ஸ்தலம். சற்றே வெண்மையாக காட்சி தருகிறார் பால்வண்ணநாதர். லிங்கத்தின் மீது பசுவின் குழம்பு பட்ட வடுக்கள் தெரிகின்றன. அப்பைய தீக்ஷிதர் என்ற மகான் வேளச்சேரியில் வாழ்ந்திருந்த போது தினமும் இங்கு வந்து ஔஷதீஸ்வரரை வணங்கி வந்தார். ஒருமுறை வானம் பொய்த்த போது மழை தரும்படி ஈசனிடம் விண்ணப்பித்தார். மழை கொட்டி தீர்த்துவிட்டது. ஊர் முழுவதும் ஜலப்பிரளயம். தீக்ஷிதரால் கிழக்கு பகுதிக்கு சென்று இறைவனை தரிசிக்க இயலவில்லை. அவருக்காக வேதபுரீஸ்வரர் மேற்கே திரும்பி காட்சி கொடுத்திருக்கிறார். பிரம்மா பூஜை செய்து மாட வீதிகள் அமைத்து பங்குனி மாத பெருவிழா நடத்தியதாக ஐதீகம். அம்பாள் கருவறையின் வெளிப்பகுதியில் நிறைய கல்வெட்டுகள் உள்ளன. பிரதோஷ விழா, கிருத்திகை, பௌர்ணமி, ஆருத்ரா, பிரம்மோற்சவம் நடத்த விவரங்களை அவை கூறுகின்றன. சிவனது சிரசில் உள்ள கங்கையில் இருந்து 5 துளிகள் கிழக்கு வாயிலுக்கு வெளியே இருக்கும் தடாகத்தில் கலந்திருப்பதாக வரலாறு உரைக்கின்றது. பிரதோஷம் சிறப்பாக நடைபெறும் இத்தலத்தை பாம்பன் சுவாமிகளும் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளும் போற்றி பாடியுள்ளனர். வால்மீகி முனிவருக்கும் தனி கோவில் உள்ளது. இத்தல இறைவன் ஔஷதீஸ்வரர், மருந்தீசர், பால்வண்ணநாதர், வேதபுரீஸ்வரர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். அம்பிகை திரிபுர சுந்தரி, சொக்கநாயகி, சுந்தரநாயகி என்று அழைக்கப்படுகிறார்கள். தீர்த்தம் தெப்பக்குளம், சலவிருட்சம் வன்னி. நாம் அனைவரும் திருவான்மியூர் மருந்தீஸ்வரரை வணங்கி வாழ்வில் சகல வளங்களையும் நலன்களையும் பெற வேண்டுகிறேன். திருச்சிற்றம்பலம். நாளை மற்றொரு சிவ ஆலயத்தினை காண்போம். திருச்சிற்றம்பலம்.